ஓர் அழகிய கிராமத்தில் லில்லி என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் கிராமத்தின் ஆற்றின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய வண்டியில் பீன்ஸ் விற்கும் ஒரு முதியவர் வந்து கொண்டிருந்தார். அவர் லில்லியை பார்த்து, இவை வெறும் பீன்ஸ் அல்ல என்று கண்களை சிமிட்டினார். இவை மேஜிக் பீன்ஸ் என்று சொன்னார். லில்லி ஆச்சரியமாக அவர் அருகில் சென்று அந்த மந்திர பீன்ஸுகளை பார்த்தாள். அவள் மந்திர கதைகளை கேட்டிருக்கிறாள், ஆனால் அவை ஒருபோதும் பார்த்ததில்லை. சட்டைப்பையிலிருந்து சில காசுகளை வைத்துக்கொண்டு ஒரு பீன்ஸை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அன்று மாலை அவள் தோட்டத்தில் தனக்கு பிடித்தமான சூரியகாந்தி பூவிற்கு அடுத்தபடியாக இந்த பீன்ஸின் விதையை நட்டாள். அதற்கு தண்ணீர் ஊற்றி மந்திரம் தன்னை வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருந்தாள். மறுநாள் காலை லில்லி கண்விழித்து பார்த்தபொழுது அவளது தோட்டத்தில் ஒரு முறுக்கு கொடி வானத்தை நோக்கி நீண்டு வளர்ந்திருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஒரு நாள் இரவில் கொடி மிகவும் உயரமாக வளர்ந்துவிட்டது எண்ணி மிகவும் மகிழ்ச்சியுற்றாள். அதன் அருகில் சென்று அந்த கொடியை பார்த்துவிட்டு அதன் மீது ஏறி அதன் உயரத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருந்தாள். லில்லி அந்த கொடியின் உச்சியை அடைந்த பொழுது அந்த கொடி சூரிய ஒளியில் மின்னும் இலைகளுடன் கூடிய ஒரு பெரிய அவரை மரமாக இருந்தது. அந்த மரத்தில் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நிற வண்ணங்களுடன் பீன்ஸ் காணப்பட்டது. பச்சை நிற பீன்ஸ், சிவப்பு நிற பீன்ஸ், நீல நிற பீன்ஸ், ஏன் தங்க நிற பீன்ஸ் கூட காணப்பட்டது. அவள் ஒவ்வொரு பீன்ஸாக அதன் அருகில் சென்று ஆராய்ந்த போது ஒவ்வொரு பீன்ஸிற்கும் ஒவ்வொரு சக்தி இருப்பதை கண்டுபிடித்தாள். சிவப்பு நிற பீன்ஸ் விலங்குகளுடன் பேசும் திறனை கொடுத்தது. நீல நிற பீன்ஸ் அவளை பறக்க அனுமதித்தது. பச்சை நிற பீன் தாவரங்களுடன் உடனடியாக வளரச் செய்ய உதவியது. ஆனால் அவள் கண்ணில் பட்டது தங்க நிற பீன்ஸ். அது ஒரு ஆசையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தது. லில்லி என்ன கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் எதையும் கேட்கலாம். வாழ்நாள் முழுவதும் இனிப்புகள் வேண்டும், முடிவில்லா பொம்மைகள் வேண்டும், அல்லது ஒரு பெரிய அரண்மனை வேண்டும். ஆனால் அவள் மரத்தின் உச்சியிலிருந்து கீழே பார்த்த பொழுது அவள் தன் கிராமத்தையும் அவளுடைய குடும்பத்தையும் அவளுடைய நண்பர்களையும் பார்த்தாள். அவள் உண்மையிலே விரும்புவது எல்லோருடைய மகிழ்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள். லில்லி ஆழ்ந்த மூச்சுடன் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். நொடிப்பொழுதில் அந்த பொன்னிற பீன்ஸ் பிரகாசமாக கரைந்து அந்த மந்திரம் கிராமம் முழுவதும் பரவியது. பயிர்கள் ஏராளமாக வளர்ந்தன. ஆறுகள் தெளிவாக ஓடின. கிராம மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். லில்லி தன் விருப்பத்தில் திருப்தியடைந்து கொடியின் கீழே இறங்கினாள். அவள் ஏதோ ஒரு மாயாஜாலத்தை அனுபவித்ததை அவள் அறிந்தாள். அந்த நாளில் இருந்து கிராமம் செழித்து வளர்ந்தது. லில்லி அவள் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. எல்லாவற்றிலும் பெரிய மந்திரம் இரக்கம் மற்றும் அன்பு ஆகும்.